சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்களுக்கு ஒரே அடி. ஐயோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கோம் ஹிக்கிமில். ஸோ இது மொத்த ஆல்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 14,567 ஆல்டிடியூட் நம்ம இருக்கோம். ஸோ வந்து நான் என் வீட்டுக்கு வந்து போஸ்ட் கார்டு பண்ண போகிறேன். கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடய சேர்த்து இருக்கு இதை போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே போட்டாச்சு. இதை வந்து நம்ம வீட்டுக்கு போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் போட்டு கிளம்புங்க. ஓகே ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 12 ரைடில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரைடு பார்த்துட்டிங்கன்னா காசாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நியர்பை பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் சொல்லி எப்படி கிளம்பிட்டேன். லைக் வந்து நம்ம லக்கேஜஸ் எல்லாமே வந்து நம்ம நேற்று தங்கியிருந்த ரூமில் வந்து வெளியில் அந்த ரிசப்ஷனில் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் நியர்பை பிளேசஸ் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த வழியே தான் வரணும். ஸோ லக்கேஜஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு ரிட்டன் போகும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம். லைக் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைதராபாத்லேருந்து வந்து ஒரு ரைடர் வந்து பார்த்தோம், பேசணும். ஸோ நிறையா சொல்லிகிட்டு இருந்தார், அவங்க சொல்ல வந்துட்டு இருந்தாராமா. லைக் இங்கே நியர்பை பிளேஸஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அவரெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து நம்ம நாளைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நாங்கள் பார்த்து வச்சது 2 பிளேஸ், அவர் எக்ஸ்ட்ரா சொன்னது ஒரு 4 பிளேஸ்கிட்ட சொன்னார். ஆனால் அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, கவுண்ட்டு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இங்கே வரும்போது ஒரு விஷயம் காட்டன்னு தோணுது. அங்கே உங்களுக்கு தெரியுதா ஒரு இந்தியன் ஃப்ளாகு? அந்த கண்டிப்பாக தெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பட் நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். லைக் அந்த அந்த மண் சரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் வந்து இந்த இந்தியன் ஃப்ளாகை வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. நேஷ்னல் ஃப்ளாகை வந்து வச்சுருக்காங்க. லைக் பவுட்ரு மாதிரி இதை போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, ஸோ அதனால் வந்து அது பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது. யார் இவ்வளோ தூரம் ஏறி போய் அதெல்லாம் பண்ணாங்கன்னே தெரில. ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கேங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, பாதி பேர் பின்னாடி இருக்காங்க, நம்ம நடுவில் போய்கிட்டு இருக்கோம். ஒன்றாவே போக முடியிற சுச்சுவேஷன் வர்றதில்ல, ஒன்றாவே போக முடியறதில்ல. லைக் இப்போ நம்ம போயிட்டு இந்த நியர்பை பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் போய் நம்ம லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம். ஓகே, ரிட்டன் ஒரு 3 o'clock 4 o'clock வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் அந்த ரூம் விட்டு வெளியே வந்து நான் பேசினேன். பட் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா, அது மாதிரி செம்மையாக மூச்சு வாங்குச்சு. எடா இவ்வளோ மூச்சு வாங்குங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். அதனால தான் இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பேசுகிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், ஃப்ரெண்ட் பிரேக் பிடிச்சா அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வருது. இப்போ தெரியுதா, அங்கே இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அது அங்கே ஸ்னோ தெரியுது, அங்கிட்டு ஸ்னோ தெரியுது, இங்கிட்டும் ஸ்னோ தெரியுது. ஹேய், ஓ ஐயோ ஐயோ ஐயோம்மா. ஏய், அந்த அங்கெல்லாம் ஸ்னோவாக தெரியுதா? லாரி போய்க்கிட்டோம். கீழே பாருங்களேன், இந்த ஆறு அங்கிட்டு இருந்து ஒன்று இங்கிட்டு இருந்து ஒன்று அப்படியே செம்மையாக இருக்குங்க. அந்த கலரை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரெஷ் வாட்டர் அப்படி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து இது வெயில் காலமாக, வெயில் காலத்துலேயே வந்து இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துச்சு. காலையில் வரைக்குமே வந்து 10 டிகிரிலாம் இருந்துச்சு. அப்போது உங்களுக்கு சீசன் டைமில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போயே மூச்சு வாங்க முடியல, ஒரு மாதிரி வந்து மூக்கெல்லாம் எரியுது. அப்போ குளிர் காலத்தில் வந்தோன்னா சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. டவர் வேறு சுத்தமாக இல்லைங்க. அப்புறம் சொன்னேன்ல, அந்த ஹைதராபாத்துக்காரை வந்து பார்த்தோம் சொல்லி. ஸோ அவர் வேறு என்னென்ன டிப்ஸ்லாம் சொன்னார் அப்படின்னா, நீ ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது வந்து உங்கள் பைக்கோட பேட்டரியும் சரி, உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க பேட்டரியும் சரி, அது இந்த சடனாக வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சருக்கு வந்து பயங்கரமாக வந்து ரெடியூஸ் ஆகும். நான்லாம் வந்து ஒரு 4 ஃபோட்டோ தான் எடுத்தேன், 80 என்னமோ இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 6க்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் வார்மான பிளேஸில் வந்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தார், நிறையா பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்தார். எங்கேருந்து வர்றீங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் நம்ம ரூமோட வியூவும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம தங்கி இந்த ரூம்லேருந்து அந்த காசாவோட வியூ வந்து நல்லா இருந்துச்சுங்க.
நேற்று ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னோம்ல. ஸோ அவருக்கு வந்து கை கால்லாம் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டு தான் இருக்குது. பட் இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறப்பல அது சரியாக இருக்கும். அப்புறம் எங்கிட்டு போகிறது? ஹவு டு ஓகே. அம்மா இது எப்படி வளைக்கிறது? கொஞ்சம் விட்டால் வலிக்கி விட்ருங்க. ஸோ அதான் அவருக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கை கால் வந்து அடிபட்டிருக்கு. பட் அவர் ஜாக்கெட் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் அடிபட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் அவர் கண்டிப்பாக சரியாக இருக்கும். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நீ போகிறப்ப பார்த்தே போங்க. நம்ம மெதுவாகவே போனாலும் கீழே விழுவ மாட்டோமா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் நான் நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்னது என்னன்னா, அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் கீழே விழுந்திருக்காரு. லைக் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோப் வந்து ஏறுதுங்க அப்படி நல்லா. சரி ஸ்லோப் ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாக தான், அடுத்து ஸ்லோப் ஏறி திருப்பி இறங்குறப்ப ரோடு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறோம். வேகமாக போயிட்டா அந்த ஸ்லோப் ஏறணுன்னே பார்த்தோங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ரைட் எடுத்து நேராக பார்த்தா கீழே பள்ளம். ஸோ நேற்று அவர் அப்படி தான் போயிருக்காரு. வேகமாக போயிருக்காப்புல, மேலே ஏறணுன்னே ரைட்டில் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட்டில் விட்டால் பள்ளத்தில் விழுந்துரும் சொல்லிட்டு அவராகவே ரைட் சைடில் சாய்ச்சி ரைட் சைடில் அப்செட் ஆகி கீழே விழுந்துட்டார். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரோடு விஷன் கிளியராக தெரியாத வரைக்கும் வேகமாக போகாதீங்க கைஸ். நமக்கு பின்னாடி ஒரே ஒரு டியூக்கில் வந்த பையன் வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப நேரம் ஆளை காணோம். நம்ம கூடயே தான் வந்துட்டு இருந்தான். நான் பின்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். பட் இன்ன வரைக்கும் அவன் ஆளை காணாமா. ஸோ இங்கேருந்து கால் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் ரிட்டன் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். நமக்கு முன்னாடி ஒரு 3 பேர் போயிட்டாங்க. 3 வண்டி போயிடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு போய், ஏன்னா என்ன ஆச்சுன்னு கூட தெரில, கால் பண்ண முடியாது. பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா சுத்தமாக ஆளையே காணோம். இவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நாங்கள் வந்து ரிட்டன் போகிறோம். ரிட்டன் போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கோம். நெட்வொர்க்கில் தாங்க பெரிய ப்ராப்ளமே. யாருக்கு என்னாச்சுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், இந்த ரோட்டில் ஏற்றிடலாம், இறக்குறது வந்து அப்படியே நம்மளை ஒரு பக்கம் இழுத்தே விட்டுரும். ரொம்ப கஷ்டம். ஓ வாரி விடுதுங்க, லைட்டாக வாரி விடுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் போல் இருக்குது. வண்டி வெயிட் வேறு இருக்கா. வெயிட்டாக இருந்தால் நல்லா உட்காந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த ரோட்டில் வந்து செட் ஆகலை. அங்கிட்டும் இங்கிட்டும் அலசி எடுத்துகிட்டு போகுது. இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அவனை காணோம். நம்மளும் ரிட்டன் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம். என்னடா ஆச்சு? புரியல. நான் அங்கே வரைக்கும் போயிட்டு என்னடா அவனை ஆளை காணோம் சொல்லிட்டு ரிட்டன் வரேன். நான் மேலே போயிட்டேன். என்ன அந்த லாஸ்ட் ரோட்டுக்கே போய் சின்ன ஒரு 200 போனால் அந்த மலைக்கு அங்கிட்டே போயிருப்பேன். அவனை ஆளை காணோம் சொல்லி ரிட்டன் வந்தேன். நான் இப்போ தான் என்ன ஃபோன் பண்ணேன். நான் எனக்குலாம் கவனிச்சிட்டேன். அவனை அங்கேருந்து பார்த்தேன். சரி நீ தான் கால் பண்ண சொல்லிட்டு நேரம் வந்துட்டேன். என்ன செய்யுது? ரொம்ப அடி விழுதுன்னா இது டயர் மேலே வைக்க வருதா? தெரில, எனக்கு தெரியல. இப்போ எங்கே போகிறோன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க போயிட்டாங்க, மேலே ஏறி போயிட்டாங்க. ஹிக்கிமா என்னமோ சம்திங் தெரில. ஹிக்கிம் தானா? ஓகே. மேப்பே ஒர்க் ஆக மாட்டேங்குது. டவர் இருக்குது, பட் வந்து மேப்பே எடுக்க மாட்டேங்குதா? எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருக்க? இங்கே தான் நின்றுட்டுருக்கியா? என்ன செய்யுது? ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கா கண்டினியூஸா? ஓகே. அதே பின்னாடி பாருங்க. சரிதா? ஆனால் ஓ வெயிட்டுக்கு இந்த அளவுக்கு அது இதாகுது. ஷாக் அப்சர்வ் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது. இதை வச்சு திருப்பி கண்டினியூஸாக ஓட்டலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஷாக் அப்சர்வர் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஃபுல்லாக ஆயிலாக லீக்கேஜ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஏதோ தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப்காரனுக்கு கால் பண்ணி கேட்டாப்பில் அதெல்லாம் அதோட ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போல இருக்குது. ஆனால் நல்லா தவி அப்படி குதிச்சு போய்கிட்டு இருக்குது.
வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹிக்கிம். ஸோ இது வந்து கீழே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நினைக்கிறேன். அதை போய் பார்ப்போம் நம்ம. ஓகே. ஓ, இந்த சைடில் ஃபேஸ் வச்சுட்டு அங்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் போல இருக்குது. காலையில் இவங்களை பெட்ரோல் பங்க்கில் பார்த்தேன். எஸ், அதே கேங்கு தான். ஓ, 14,567 feet altitude. இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ். வர்ற வழி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அங்கே பாருங்க, காலை பாருங்க. செம்ம புழுதி. ஐயோ, நல்ல வேலை பேண்ட் போடல. இதுனா அப்படி சும்மா கழுவிட்டா போயிடுவோம். வேற மாதிரி ஃபுல்லாக வர்ற ஏரியா ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பையா புடு பையா ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி போஸ்ட் கார்டு இங்கே விற்கிறாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ நம்மளும் வந்து எழுதி வீட்டுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஓகே. I am meeting highest post office. I am meeting. I met them. ஜெர்மனிக்கு அனுப்பிச்சு விட்றேன். இது ஜெர்மனி, எங்கள் வீட்டில் இருக்கிற ஜெர்மனிக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஜெர்மனியில் இருக்க எங்கள் டாடி அவர் பேர் ஏதோ என்ன எழுதலாம் இதில்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீச் தி வேர்ல்ட் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் னு சைன் பண்ணி. வேர்ல்ட் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். டேய், இத பிட் அடிக்கறான்டா இவன். டேய் பைத்தியம். குடு, நான் பிட் அடிக்க போறேன். குடுங்க. எதை பிட் அடிக்கறான் பாரு. நம்மள போட்டோ எடுக்கலாம். ஓகே. வெல்கம் டு ஹிக்கிம் வேர்ல்ட் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். இது எழுதிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குது. நம்ம அங்கே போய் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. இங்கே எல்லாம் ரூஃப் பாருங்களேன், ஒரு மாதிரி அந்த புல் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. அதை வச்சு தான் வந்து ரூஃப் ஃபுல்லாக வந்து அப்படி வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ கைஸ், நான் வந்து எழுதியிருக்கேன், ஐ ரீச் த வேர்ல்ட் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹிக்கிம் அப்படின்னு போட்டு, மை பேபி ஐ லவ் யூ அண்ட் வித் மை லோலிட்டா. ஸோ லோலிட்டா கூட இருக்கேன். ஸோ இங்கே வந்து அட்ரஸ் எழுதிட்டு அங்கே போய் போஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம போய் போஸ்ட் பண்ணலாம். ஓகே. எஸ். வேறு மாதிரி வைப்பாக இருக்குங்க. வந்து இதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட்டில் ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஒரு போஸ்ட் அனுப்ப போகிறோம். வைப்பாக இருக்குல்ல. இதில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் இருந்துச்சு, நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஃபோட்டோ இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் காலங்கள் பேசுவோம். போஸ்ட் ஆஃபீஸ் சைடு பக்கமே போனதில்லை, ஆனால் இப்போ இது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஹைவாக இருக்குது. சூப்பர். ஓ, இங்கே ஒரு போஸ்ட் கார்டு கடை இருக்குது. இதாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ். வேற மாதிரி இந்த பிக்சரில் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கா? எஸ், அந்த ஏனி மார்க்கொண்டு அப்படியே இருக்குது. ரைட். இதெல்லாம் போடணுமா? ஓ, இது மேலே இப்படி ஸ்னோ கிடந்திருக்குங்க பாருங்களேன். இது என்னது? வாட் இஸ் திஸ்? எங்கே அவங்களாம் எங்க? இன்னும் ஷூலாம் கழட்டிச்சு போகணுமா? ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூ. ஹேய், வாவ், சூப்பர். இது என்ன பண்ணணும்? ஸ்டாம்ப்ல ஒட்டணுமா? எதில் எழுதணும்? அதெல்லாம் எழுதணும் ஃப்ரண்ட்லையா? யோ, அசிங்கப்படுத்தி விடாத. ஸ்டாம்ப்லாம் ஃப்ரீயா? 6 ரூபா ஒரு இதுக்கு காசு கொடுங்க. சூப்பர். இது என்ன பண்ணணும் அடுத்து? எழுது. என்ன எழுதணும்? எழுதிட்டியா? அவ்வளோதான் எழுதணும். அட்ரஸு மை பேபி ஐ லவ் யூ. பைக்குக்கு சொல்லியிருக்கேயா? அவள் தானே இங்கே வரைக்கும் கூட்டி வந்தா? என்ன கூப்பர்? இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாக்ஸு. ஆமாம். என்ன எழுதுறீங்க இவ்வளோ இது?
நமக்கெல்லாம் இங்கிலீஷ் நிறையலாம் தெரியாது. ஐ ரீச் தி வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ், அவ்வளோதான். பை பை விட்டுரும். இவங்க வந்து லவ் லெட்டருக்கு எழுதுகிற மாதிரி ஏதோ பேராகிராஃபாக எழுதியிருக்காங்க. விஜய் நான் என்ன எழுதியிருக்கீங்க? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்னென்னமோ எழுதியிருக்காப்புல. சரி நம்ம போயிட்டு இங்கே தான் வந்து ஸ்டாம்ப்லாம் ஒட்டுவாங்க. ஸ்டாம்ப் போட்டுட்டு இந்த ஸ்டாம்ப் வந்து 6 rupees நினைக்கிறேன். இங்கே ஒட்டிட்டு நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோம்ல அந்த ஒரு பாக்ஸு, அங்கே போய் போட்டுட்டு வைபாய் கிளம்பி போகலாம். ஓகே, குஜய் தானே வா. ஓகே, ஸோ அவர் குனிஞ்சு போக சொன்னார். இங்கே நம்ம ஹிந்தியிலே நமக்கு புரியல. இது என்ன அது? கோதுமையா? யோ கோதுமை தானே அது? ஆமாம், நெல் விளையுது. நெல் கோதுமையா? ஸோ நம்ம வந்து இப்போ இதை போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, வேறு மாதிரி வைவாக இருக்குங்க. டன் 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 பட்டுருமா? பாய் பாய். உன்னை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு உன்னை வந்து நான் பார்ப்பேன். ஓகே, இது என்னது? வீடா? ஓ அந்தானி. ஓகே, நாட் அலவுடு அந்த ரூஃப் ப்ளீஸ். ஓ, ரூஃப் மேலே அலோடு கிடையாது. நான் சொன்னேன்ல, ரூஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ செடி வச்சுருக்காங்க சொல்லி. பார்த்தீங்களா? வேறு மாதிரி எவ்வளோ பார்த்தீங்களா? ஆல்டிடியூட் 14,567 ஆல்டிடியூடில் இருக்கோம். நம்ம அடுத்த ஹையஸ்ட்டாக வந்து 17,000 மேலே போகிறோம். ஸோ கைஸ், நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 2வது போஸ்ட் கார்டு. இங்கே என்ன அப்படின்னா, இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புறது நிறையா இது வந்து போகாது போல் இருக்குது. அங்கே நமக்கு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துருந்தார்ல, அவர் ஒரு பண்டல் நிறையா வச்சுருக்காரு ரிட்டன் ஆனது எல்லாத்தையும். லைக் நான் வந்து எனக்கு ஒரு 2 இது போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபோனை வந்து ஃபோன் ஹோல்டர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இவ்வளோ பேர் இருந்தாங்க, நல்ல யாரும் எடுக்கலை. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வரப்போ நிறைய பேர் இல்லை, ரிட்டன் போகிறப்ப நிறைய பேர் இருந்தாங்க. சீரியஸாக அதில் ஏறி செத்து போயிட்டேங்க. சோக்கிபுரம் எப்படி இருக்குது ஏறி வர்றது? சத்தியமாக நம்ம உண்மையிலே செத்து தான் போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஹையர் ஆல்டிடியூடில் வந்து நடக்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம் போல இருக்குங்க. அவ்வளோ கஷ்டம், செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபோன் சரி ஐயோ ஃபோனை மேலே விட்டுட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு மேலே எடுக்கிறதுக்கு வந்தேன். ஏறி வரவங்கள போதும் ஆயிடுச்சு. ஏன்டா நடக்கிறோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபோன்லாம் எடுத்தாச்சு. நேராக போயிட்டு இதையும் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்ன பண்ணியிருக்காப்புல, அங்கே ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி ஹிந்தியில் எழுதி வச்சிருக்காப்புல. எங்க அனிகாமி ப்ரோ? அந்த பிள்ளையை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணது நான் தான். அப்படியா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு தந்துட்டாங்க அவங்க. ஓகே, இதில் என்ன இருக்கு? வைபா இன்னும் இந்த பார்த்துக்கலாம். நம்ம போஸ்ட் காட்டுறாரு, எல்லாத்தையும் கையில காட்டுறாரு. இப்போ என்ன பாருங்க போறோம். பாருங்க நல்லா பாருங்க. அவர் உள்ளார போடுறாரா இல்லையா இதுக்கு அப்புறம் தான் தெரியும். 2 கார்டு போடுறாரு. எங்க கையில கையெடுங்க. வெளியேடு கட் பண்ணிடு. நீ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோம் தெரியல. எஸ், வில் கோ. ஸோ கீழே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் அடுத்த பிளேஸ் எங்கே போக போகிறோன்னு தெரில. எனக்கு இந்த ஏரியாவில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியும். பட் நம்ம காலையில் கிளம்புறப்ப வந்து நம்ம இங்கே தான் வருவோம் தெரியாது. எனக்குலாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ் நமக்கு தெரிய போகிறதில்ல. தெரியாமலே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம அங்கே போய் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதை வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அதே மாதிரிங்க நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் போகும்போது ஒரு 4 பேர் இருந்தாங்க தெரியுங்களா, ட்ரெக்கிங் பேக்கோட. அவங்களாம் வந்து யாருன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ். ஆமாம், அவங்க வந்து இந்த ஆப்போசிட்டில் ஸ்னோ தெரியுது இல்லையா,
அங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரெக்கிங் வந்திருக்காங்க போல இருக்குது. அங்கே கேட்டோம் சாப்பாடுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் வந்து அவங்க லைக் வந்து இந்த லிக்விட் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் டேப்லெட் இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க போல இருக்குது. நிறையா வந்து சாப்பாடு ஐட்டம்ஸ் வந்து நிறையா எடுத்துக்க மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து அதுவே வெயிட் கூட வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் ட்ரெக்கிங் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த வண்டியில் பின்னாடி பிரேக் பிடிக்கல, நம்ம அதனால் மெதுவாக போவோம். நம்ம போக விட்டு போவோம். ஓ புத்தா ஸ்டாச்சு. ஐயோப்பா பாய் பாய். இந்த கார் எங்கே போனாலும் திருப்பி வருது. ஓம் நமச்சிவாயா. என்ன காஜோல் பஞ்சர் பிடிங்கிச்சு. பஞ்சரா ஜாலி தான். என்னது நான் இதுக்கு வச்சுருக்க போகிறேன். நம்ம இது டியூப் டயருங்க. அங்கே பாரு வேறு மாதிரி வைப்பு. கீழே வந்து ஐ திங்க் கோதுமைலாம் வந்து வர வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அடி நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது தான். காஜல் என்னாச்சு? இங்கே ஏடு காற்று போதா? என்ன இது கார்கில் வாட் இஸ் திஸ்? பஞ்சர் ஓட்டிங். பஞ்சர் ஓட்டிங். யோ வேஸ்ட் பண்ணாதயா நீ. நானா புரியுதா? யோ நீ வேஸ்ட் பண்றியா? உண்மையிலே நிஜமாயா? உண்மையிலே நிஜமாயா? வேஸ்ட் இல்ல இது பண்ண காண்டா. யோ அதான் வந்துருச்சுல. என்னதான் காண்டுனாலும் கார்கில் மேல காட்டக்கூடாதுன்னா இந்த விஷயத்துல அதே எங்க கோத்துற மாத்தி விட்டாச்சு. கார்கில் என்னதான் கழுத்துல வச்சு நேற்று கேறி விட்டாலும் அதை இதெல்லாம் காட்டக்கூடாதுண்ணா. கார்கில் நான் உனக்கு சம்பாரு 50 ரூபாய்க்கு பேசிட்டே பயணம் கொடுத்துருவேன் இவ்வளோ பேர் ஊர்ல. இதுவரு யார் பேச்சும் கேட்காத. 50 ரூபா டேப்பு பண்ணாலும் பரவாயில்ல சுத்தி அடிச்சிரு. நிஜமா சொல்றேன். 50 ரூபா டேப்பு 50 ரூபா என்ன பண்றதுங்க? ஏய் போய் 50 ரூபா பே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வாங்கி வந்து சரி டேய் காட்டு நான் டேப் வச்சு விட்டுறேன். கைஸ் இதுதான் வந்து புத்தா ஸ்டாச்சு ஆஃப் லான்சா. 35 அடி உயரமா. ஸோ இதை பார்க்க தான் கூட்டி வந்தாங்க. என்ன பிளேஸ் இது வந்து ஒரு ஆல்டிடியூட் வந்து 14,300 ஆல்டிடியூட் இடத்துல இருக்கு. சுற்றி பாருங்களேன். இது பத்தாததுக்கு நம்ம கார்கிலோட பைக் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஏற்கனவே பஞ்சர் ஆகிருந்துச்சு. அதை ஸ்கிட் அடித்து அந்த பஞ்சர் போட்ட அந்த பிட்டை வந்து எடுத்துட்டு காற்று கண்டினியூஸாக வெளியே போய்கிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் டேப் வாங்கி சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து எங்கேயுமே இவங்க வந்து பஞ்சர் போட முடியாதாம்மா, காசாக்கு தான் போகணுமா. இங்கேருந்து காசா 20 கிலோமீட்டர் இருந்தோமா சம்திங். ஆட்டேன் இதோ வரேன். கல்லோடப்பாமா தோரா தோர் போன இதில் கொடுத்தாரு எனக்கு. வச்சுக்கோங்க. கையெல்லாம் வலிக்குது பாவா. சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்களுக்கு ஒரே அடி. ஐயோ. லாராஸ் ஹோம் ஸ்டே அண்ட் ரெஸ்டாரண்ட் லான்சா. ஓ நைட் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போலாம் ஃபுல்லாக ஹெவி ஸ்னோஃபால் இருந்திருக்குங்க. ஸோ காய்ஸ் இந்த புத்தா ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இப்போ அப்படியே வந்து இங்கே இந்த கல் தான் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டுட்டு இப்போ நேராக வந்து காசா போகிறோம். காசா போயிட்டு நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து வேறு ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஹால்ட் ஆகிட வேண்டியதான். ஸோ இப்போ டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 o'clock ஆயிடுச்சு. நம்ம கார்கில் வந்து அவர் வண்டியில் பண்ணி வச்ச கூத்த பாருங்கள். செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் ஒரு வழி இல்லாமல். தெரில, லைட்டாக காற்றானே இறங்கிட்டு தான் இருக்குது. பார்க்க வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் எவ்வளோ குளிர் தெரியுமா? அப்படியே மூக்கெல்லாம் வந்து எரியுது. செம்ம கிளைமேட்டுங்க. நம்ம இங்கேருந்து நேராக கிளம்பி போயிட்டு ரூம் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்துட்டோன்னா வச்சுக்கோங்களேன், சாப்பாடுலாம் வந்து ஃபுல்லாக நூடுல்ஸ் மேகி இதே தான் கிடைக்கிது. லைக் வந்து அது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். எல்லாமே 100, 150 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டீ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 40 to 50 ரூபா. காஃபி அதே மாதிரி. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் கூட தான். ஏன்னா எதுவுமே இங்கே டக்குன்னு கிடைக்காதில்ல. இப்போ இந்த கிராமத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்த பாப்புலேஷனே 150ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே எல்லாமே கீழேருந்து தான் வாங்கிட்டு வர்றாங்க. அங்கே தூரத்துலேருந்து வாங்கிட்டு வரனால இங்கே எல்லாமே காஸ்ட் கூட தான் இருக்கும். ஓகே, போவோம்மா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த நம்ம ஒரு ஆஃப் ரோடு ஓட்டி வந்தோம்ல. ஸோ என்னோடய வெயிட்டு பைக்கு வெறும் பைக்கே வந்து 200 கிலோ வெயிட் இருக்கும். அதில் நான் வேறு, அது பில்லியன் வேறு, லக்கேஜு எல்லாம் வச்சு இது பண்ணுறப்ப டோட்டலாக டயர்டாகி விட்டுருச்சு. ஆளையும் டயர்டாகி விட்டுருச்சு. வாய்ஸே இப்படி இறங்கிடுச்சு. இட்ஸ் ஓகே. எங்கே இருங்க க்ளவுஸு போடுறேன். க்ளவுஸ் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இந்த தலைவன் வண்டியிலலாம் போகிறாங்க வருங்க, உடஞ்சி ஊற்றிருச்சு. வண்டி என்னாச்சு? என்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சா? காய் போட்டுருச்சு. இது பெரிய காயம் தானே. சரி போகலாம். பாய். வாவ், ரிவரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த சன்லைட் அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே வேறு மாதிரி இருக்குல்ல. வேறு மாதிரி. ஸோ காய்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கேருந்து கிளம்ப லேட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க பைக்கெலாம் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த அங்கே நிற்கிது பாருங்கள், அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ண வேணாம், ஒரு 20 kilometers போயிட்டு நமக்கு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. லெட்ஸ் கோ. லைட்டாக இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகே, எஸ். இவருக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்லைங்க. ஸோ இவருக்கு அடிபட்டுருக்கப்போ வந்து அந்த வேலேருந்து இப்போ நிற்கிறாங்கல்ல அங்கே ஒரு லேடி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இருந்திருக்காங்க, இந்த ஹைவில் வந்துட்டு இருந்திருக்காங்க. லைக் அவங்களாம் வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணி நேற்றுலாம் வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி ஆன் தி வேல் இந்த சைடு வர்றதுனால வாண்டடாக எங்கள் ரூமுக்கு வந்து திருப்பி வந்து சரி பண்ணிவிட்டு ஏதாவது ஏன்டா குழப்பி விட்றேன், திருப்பி வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த இடத்த அவங்களும் போகிறாங்க போல இருக்குது. ஸோ நான் காரில் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. இந்த மாதிரி மனசெல்லாம் எத்தனை பேருக்கு இங்கே வரும்? வேறு லெவல். டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து தேடி வந்து பார்க்குறது பெரிய விஷயம், ரைட்? குட். காய்ஸ், Day 12 பார்த்துட்டிங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து கரெக்டட் ஆகிடுச்சுங்க. அதெல்லாம் போக மிச்சம்தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து வீடியோ போச்சுன்னா லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய எடுத்திருந்தோம், அது எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஐ லவ் ஸ்பிட்டின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு ஹையஸ்ட் ரீட்டைல் பெட்ரோல் அவுட்லெட் அந்த பம்ப் இருக்குங்க. நான் அது வந்து பகலில் எடுத்திருப்பேன், அந்த வீடியோ தான் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வர்றதுனால அவங்களுக்கு வந்து அதை நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த கார் நிற்கிதில்ல, ஸோ இந்த காருக்கு லெஃப்ட் சைடில் தாங்க வந்து அந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அடிபட்டுருந்துச்சுல்ல. ஸோ அப்போ வந்து ஆன் தி வேல ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணி நம்ம இல்லாத நேரத்தில் வந்து அந்த பையனை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கார் போச்சுல்ல, இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு லெஃப்ட்டில் ஒரு கார் காமிச்சோன்ல சொன்னேன்ல, ஸோ அந்த காரில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம நைட் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிப்பர் அப்படிங்கிற வில்லேஜில். ஸோ கிப்பரில் வந்து அவங்களோட ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ அவங்க ரெசார்ட்டில் தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். அவங்க வந்து முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி அப்படி நாங்கள் எல்லோரும் வரிசையாக போயிட்டுருப்போங்க. ஸோ ஆனால் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த கரெக்டான வீடியோஸ்லாம் நிறையா இருந்துச்சு. என்ன பண்ணுறது, தட்ஸ் ஃபைன். ஓகே, முன்னாடி ஒரு கார் போகுது இல்லைங்களா, ஸோ அதில் தாங்க வந்து அந்த டாக்டர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டையும் வந்து சரி நீங்கள் வந்து அடிபட்டு இருக்கனால நம்ம காரில் வாங்க, ஆன் தி வேல வந்து உங்களை நான் நீங்கள் போகிற இடத்த நான் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டி போகிறாங்க. ஏய் என்னப்பா அது, ஜஸ்ட்டு பலகையில் போட்டிருக்காங்க இந்த பாலத்தை. பா புகையை கக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க புழுதி. அங்கே பாருங்கள், கேமரா ஃபுல்லாக நாரி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது. அப்படியே போக போக அந்த மூச்சு விட்றதான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ப்ரீத் பண்ண முடியல, மாதிரி இழுத்து விடுற மாதிரி இருக்குது. நேற்று நைட்லாம் ஐயோ ரொம்பவே சிரமப்பட்டேங்க. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், எந்திரிச்சிட்டேன். என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல. ரூமில் இருந்துட்டு டக்குன்னு ஜன்னலை திறந்து, அந்த மாதிரிலாம் முடிச்சதே கிடையாது. எந்த ஒரு இதுனாலும் தூங்கிட்டே இருப்போம்ல, எனக்கு வந்து அந்த மூச்சு விட முடியாமல் வந்து நான் முழிச்சிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சு வந்து வெளியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்புறம் திருப்பி போய் படுத்தேங்க. அந்த ஆல்டிடியூட் கூட கூட வந்து பாருங்களேன், பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் குறையுது, நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் குறையுது. ஸோ கைஸ், இன்னைக்கு டே 12 வந்து ஒரு வேறு மாதிரி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிறையா பேட் வைப்ஸ் இன்றைக்கி நடந்துச்சு. பேட் வைப்ஸை விட்டுருங்க, அதை பற்றி எடுக்க வேணாம். ஸோ குட் வைப்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து கீழே வந்துருந்தார் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோரி எனக்கு முழுசாக தெரியல. ஆக்சுவலாக விழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போ நாங்கள் பக்கத்தில் கிடையாது, இன்னொரு பையன் மட்டும்தான் பக்கத்தில் இருந்திருக்காப்புல. அப்போதைக்கு வந்து அந்த வழியை வந்து ஒரு லேடி டாக்டர் வந்திருக்காங்க, அந்த வழியில் காரில் வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டான், ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டு அப்புறம் அவங்க கார்லேயே கூட்டிகிட்டு வந்து நேற்று நம்ம தங்கியிருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு எங்கே ஸ்பிட்டி அந்த நேற்று ரூம் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து அவங்க தான் வந்து அந்த ரூமை பார்த்து எடுத்து கொடுத்து அங்கே ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிட்டன் அந்த வழியை வரும்போது வந்து வாங்க நானே கூட்டிகிட்டு வரேன் சொல்லி அவங்களே இந்த காரில் கூட்டி வந்தாங்க. நம்ம வீடியோவில் வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கார் முன்னாடி போயிருக்கோம். ஸோ இது வந்து அவங்களோட ரூம் தான். லைக் வந்து அவங்க என்ன அப்படின்னா, அவங்க லேடி டாக்டர் வந்து ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இந்த லேண்ட் வாங்கியிருக்காங்க, இது அவங்களோட ஹோட்டல் தான். இது வந்து ஃபுல்லாக வந்து மண்ணில் கட்டினது, மேலே ஃபுல்லாக வுட்டு. நான் அங்கே உள்ளே காட்டுறேன், அங்கே வந்து வேறு மாதிரி ஹால் மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. லைக் வந்து நான் என்ன பார்த்தேன்னா, இன்னொரு பக்கம் எங்கே அந்த வேவ் லென்த் வந்து செட் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கும் அவங்களுக்கும். லைக் அவங்க கூட ஒருத்தவங்க இருந்தாங்க, அது அவங்க ஹஸ்பண்டாக இல்லை பாய் ஃப்ரெண்டாக இல்லை வந்து பிரதரா எதுவுமே எனக்கு தெரியாது. லைக் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லைனா வேச்சவர் தான். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் டெல்லியிலேருந்து மணாலிக்கு வந்து 6 ஹவர்ஸில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குஜராத்லேருந்து டெல்லிக்கு வந்து 12 ஹவர்ஸில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பைக்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அந்த அண்ணனுக்கு. லைக் இவங்களும் வந்துங்க வேறு மாதிரி கார் ஓட்டிகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி ட்ரைவ் பண்ணது அவங்க தான். நான் கூட அவர் தான் ஓட்டுறேன்னு நினச்சேன், ஆனால் அந்த அக்கா தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. வேறு மாதிரி ட்ரைவ் பண்ணாங்க. லைக் அவங்க தான் இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேட் வைப்பில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பசங்க கொஞ்சம் பேர் இன்னும் வந்து இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகலை. டவரு கிடையாது, சுத்தமாக டவர் கிடையாது, எங்களால் காண்டாக்ட் பண்ணவே முடியல. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயந்தான். வந்துருவாங்க பட் கொஞ்சம் டிலே ஆகும். பட் எக்ஸாக்டாக நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க ஏன் வந்து அங்கே இருக்காங்க, நாங்கள் முன்னாடி வந்துட்டோங்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது, பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை லீவ் இட். பட் டே 12 இட்ஸ் ஓகே, சூப்பர், நல்லாவே முடிஞ்சுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் என்னமோ தான் இங்கே வந்தோம். இந்த ஸ்பிட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நாளைக்கு இங்கேருந்து ஐ திங்க் மணாலி கிளம்புவோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. வேறு மாதிரிங்க, வேறு லெவல். நான் உங்களுக்கு அந்த பிளேஸ்லாம் காட்டுறேன். அதே மாதிரி இன்றைக்கி டே எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைக் வந்து இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க. ஸோ வந்து 3 பேருங்கிறதுனால ஒரு ஆளுக்கு ஒரு 330 அந்த மாதிரி வரும். அண்டு ஃபுட்டுக்கு வந்து இன்றைக்கி தாறுமாறான செலவுங்க. நான் வந்து டீ மட்டுமே ஒரு 3-4 குடித்தேன். ஒவ்வொன்று 40 ரூபாய் 50 ரூபா. அப்புறம் மேகி வந்து ஒரு 4 மேகி சாப்பிட்ருப்பேன். ஒவ்வொரு மேகி 100 ரூபா. ஸோ இன்றைக்கி சாப்பாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000. இங்கேயுமே வந்து தாலி இந்த மாதிரி ரைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து ஒரு ரைஸ் வந்து 200 அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயுமே எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா ரிமோட் ஏரியா இல்லை, ஸோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி சாப்பாடுக்கு மட்டுமே இன்றைக்கி 1000 கிட்ட ஆச்சு. பெட்ரோல் பார்த்தோன்னா 1620 நம்ம போட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி டே எக்ஸ்பென்ஸ். வேறு எந்த செலவும் இன்றைக்கி இது வரைக்கும் வேறு எந்த செலவும் ஆகலை. சரி ஓகே, வாங்க நான் வந்து உங்களுக்கு அந்த வைபான இடத்த காட்டுறேன். பாருங்கள், வீட்டிலேயே பண்ணியிருப்பாங்க. Started your vlogs, huh? Oh, vlogs you're vlogging? We are planning to vlog yours.
You can. Hi. இவங்க தான் நான் சொன்ன அந்த டாக்டர். Yeah, Dr. Vishweka. Dr. Vishweka. விஸ்வேகா. Yes. ஸோ இவங்க தான் வந்து அங்கேருந்து விட்டுக்கிட்டு உங்க பேர் சௌரப். ஓகே. வேற லெவலில் சவுண்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இதெல்லாம் பாருங்க, இதை விட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து கையிலே வந்து ஃபுல்லாக சுற்றிச்சிருக்காங்க. மேலே ரூஃப் பாருங்க, ரூஃப்லாம் வந்து ஃபுல்லாக வந்து லைக் வந்து ஒரு மாதிரி குச்சியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ட்ராயிங்ஸ் அது இது வச்சு அப்படியே ஒரு மாதிரி வைப்பாக இருக்குங்க. இங்கே நான் இதுக்கு வரைஞ்சிட்டு இருக்காங்க போது. இன்னும் வந்து பெயிண்ட் அடிக்கல. பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அது ஃபுல்லாக ஆகிடும். அண்ட் இங்கே பாருங்க ஓய் இந்த போஸ்ட் குரா குட்டி பையன் முடிச்சுட்டான். ஸோ இதுதான் இங்கேருந்து ட்ரெக்கிங் போகக்கூடிய ஏரியா போல இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே ட்ரெக் போகிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வர்ற வழியில் வந்து வைபாக இருக்கும். உங்களுக்கு காலையில் காட்டுறேன். ஓகே. Nice to see. Go upstairs. ஓகே 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 ஓகே. இவங்க வந்து அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் வந்து இவங்க வந்து ப்ரொஃபஷனலி தாண்டி இந்த மாதிரி வந்து இந்தியாஸில் எங்கெங்கே கார்னர் பிளேசஸ்லாம் இருக்கோ ஸோ அந்த கார்னர் பிளேசஸ்லாம் போய் சின்ன சின்ன லேண்டு மாதிரி வாங்கிடுவாங்க போல இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் வந்து அவங்க இந்த லேண்ட் வாங்கியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குது, கீழே தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் வாங்கி ரெண்ட்டு கொடுவாங்க போல இருக்குது. நிறைய இடத்துல லேண்ட் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. இந்த பேபிலாம் அங்கே நிற்கிது, இருட்டில் தெரியாது நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை காட்டுறேன் பாருங்கள். தெரியலங்க, அது அவ்வளோ கிளியராக தெரியல. கேக்குதா? கழுத கத்துதுங்க. இந்த வேலிக்குள்ளேருந்து வந்து கத்துற சவுண்டு இது பாதாளத்துலேருந்து கேட்குற மாதிரி வேற லெவலில் கேட்குது. அந்த வைப்பு ஐயோ நான் வேற என்னமோ நினச்சிட்டேன். சரி ஓகேங்க, நம்ம வந்து டே 13லேருந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, bye. Can I come inside? இங்கே பாருங்க, நம்மால் வந்து விவரமா வந்து கிச்சனுக்குள்ள உட்காந்துருக்காரு. ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி இல்லை ஓவரா தெரியல உனக்கு? சத்தியமா தெரியல. We are having tea. Movie दिखाओ. டீ வேணுமாயா? வேணும். இங்கே பாருங்க, நமக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக கார்டு காமிச்சிரு. ஓகே, இதுதான் உங்கள் கார்டு. கார்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் போட்டு மென்ஷன் பண்ணுறேன்.